வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தினுடைய நிலையும், அந்த சனி கிரகம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு மாறக்கூடிய காலகட்டம் 2027 வரையிலும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதிக கவனமாக இருக்க வேண்டிய பலன்களை ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக இங்கே பார்க்கலாம். முக்கியமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தற்பொழுது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான் இந்த பதிவை எடுக்கக்கூடிய நாளில் சனி கிரகம் 5ஆம் வீடாகிய மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருக்கிறார். 4இல் இருக்கக்கூடிய ராகுவும் 10இல் இருக்கக்கூடிய கேது கிரகமும் மேலும் ஒரு அதிகமான ஆளுமையை காட்டுகிறது. குரு கிரகம் 5இல் இருக்கக்கூடிய சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையிலும் அந்த 5ஆம் வீட்டுக்குடையவராக இருக்கக்கூடிய குரு கிரகமும் 8ஆம் வீடாகிய மிதுனத்தில் இவங்களுக்கு குரு மறைந்திருக்கிறார். இதுதான் இன்றைய சினாரியோன்னு சொல்லக்கூடிய கிரகநிலை விருச்சிக ராசிக்கு. பொதுவாகவே எந்த ராசிக்குமே குரு மறைவது ஒரு கடுமையான பணத்தட்டுப்பாடை கொடுக்கக்கூடிய நிலையாக எடுத்துக்கலாம். குழந்தைகளோடு அந்த காரக வகையில் பணம், குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு போராட்டமான நிலையை கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50க்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மறைந்த குரு கிரகம் ஒரு பணத்தட்டுப்பாடை கொடுக்கலாம். வருமானத்தை விட அதிக விரயத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஏனால் 8ஆம் வீடாகிய மிதுனத்தில் அமர்ந்த குரு கிரகம் அவருடைய 5ஆம் பார்வையாகிய ஸ்பெஷல் பார்வையினால் துலாம் ராசியை பார்க்கிறார். இந்த துலாம் ராசி விருச்சிகத்திற்கு விரயஸ்தானம். ஸோ கண்டிப்பாக அதிக விரயங்களை கொடுத்து வருமானத்தில் ஒரு பற்றாக்குறை இருக்கலாம். வருமானம் வந்து கொண்டே இருந்தாலும் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம். இந்த குரு கிரகத்தினுடைய அமர்வு 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நிலையும், அதன் பிறகு அவர் கடக ராசிக்கு உச்சமடையக்கூடிய நிலையும் இருக்கிறது. இன்பிட்வீன் கூட பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் வாரம் மிதுனத்திலிருந்து அதிசாரமாக குரு கிரகம் கடகத்தில் உச்சமாக டெம்பரரியாக ஒரு மாதம் 1.5 மாதங்கள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய 9ஆம் வீடாகிய பாக்கிய வீடு, பாதக வீடாகிய கடகத்தில் குரு உச்சமடையக்கூடிய பலன்களை இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி அந்த நவம்பர் மாதம் வரை அந்த ஒரு மாதத்திற்கு அதிகமான பலன்களை வெளிப்படுத்தலாம். இந்த குரு இயல்பாக ஒரு அசுபராக இருக்கக்கூடியவர்களுக்கு மறைந்தாலே அந்த காரக்கங்களை நம்ம உணர முடியாமல் அனுபவிக்க முடியாத நிலையை கொடுக்கலாம். இவங்களுக்கு முக்கியமாக மிகப்பெரிய சுபராக வரக்கூடிய 5ஆம் அதிபதியாக இருப்பதனால் தனத்திற்கும் அதிபதியாக, தனாதிபதி தனத்திற்கு காரக கிரகமாகவும் இருக்கக்கூடியவர். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையும் அடுத்து வரக்கூடிய நிலையும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு கவனமான ஒரு நிலையாகவே இவங்களுக்கு இதை ஜோதிட ரீதியில் உணர்த்த வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய வீடு தனஸ்தானத்திற்கு பாதக வீடாகிய 2ஆம் வீடாகிய தனுசிற்கு நேர் 7ஆம் வீடு பாதக வீடு. அந்த அடிப்படையில் தனத்தை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை குழப்பத்தை கொடுக்கலாம், இல்லைனா குடும்பத்தை கொடுத்து வருமானத்தை இழக்கக்கூடிய நிலையை தற்பொழுது விருச்சிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய இது கோத்ரூ பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம். இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு இது என்ன பிரச்சனைகளை கொடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. இது ஓவராலாக கோச்சார நிலை நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம உணர முடியும். உங்களுடைய வயதையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையா இல்லை வருமான பிரச்சனையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணினாலே ஒரு நல்ல ஒரு புரிதலை எனக்கு அது கொடுக்கும். ஸோ இப்போ மறுபடியும் குருவினுடைய அமர்வு, அடுத்த சனி கிரகத்தினுடைய மாற்றம் வரக்கூடிய அந்த 2027 வரும் பொழுது அது ஆல்மோஸ்ட் 2 பயிற்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பயிற்சியாக அவர் முழுவதுமாக கடகத்தில் அமர்ந்து அந்த 12 மாதங்கள் 2026 தொடங்கி 2027 மே ஜூன் வரை இருப்பார் அப்படின்னு நம்ம வைத்துக்கொண்டாலும் அந்த வீடு எப்பொழுதுமே இந்த விருச்சிக ராசிக்கு அந்த கடக வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு ஒரு பாதக வீடு. ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் பணத்தை சரியாக கையாள வேண்டும். என்ன ஒரு எமர்ஜென்சி செலவுகள் வந்தாலும் எதிர்காலத்திற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பணத்தை சேமித்து வைத்துக்கொள்வது விருச்சிக ராசியினருக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு அளவுக்கு அதிகமான தைரியத்தை இந்த குரு கிரகம் உங்களுக்கு அதிசாரமாக கடகத்தில் உச்சமடையக்கூடிய அந்த ஒரு 40 நாட்கள் ஒரு தேவையில்லாத தைரியம், ஓவர் கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு செயல்பாட்டில் கொடுப்பதற்கு ஒரு ட்ரிகர் எஃபெக்ட் உங்களோட மைண்டு மூலியமாக கொடுக்கலாம்.
புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு கிரகம் 5ற்கு 5ஆக இருக்கக்கூடிய வீட்டில் அதுவே உங்களுக்கு பாதகமாக வந்துவிடும். ஸோ ரொம்ப கிளவராக நம்ம யோசிப்போம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த கான்சிக்வன்சஸை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அப்ளை ஆகக்கூடிய பலனாக இருக்கும். சிலர் குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்கு ஒரு பெரிய விரயத்தை கொடுக்கலாம். ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் திருமணம் செய்து எல்லோருக்கும் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப புகழணும் அப்படிங்கிற விருப்பமாக இருக்கலாம். இல்லை நீங்களே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து ஒரு பெரிய வீடு வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக இது இருக்கலாம். இதே போல் நீங்கள் ஒரு வாகனம் ஒரு பெரிய செக்மெண்ட்டில் வாங்கலாம். இந்த மாதிரி சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் கூட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் முதலீடு செய்து ஒரு பெரிய லாபம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு நிலையாகவும் இது இருக்கலாம். ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள விருச்சிக ராசியில் பிறந்த எல்லோருக்குமே உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும். உங்களோட லக்னமும் வேறு வேறாக இருக்கிறதுனால அந்த தசாபுத்தியுடைய ஆதிபத்திய பலன்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவிற்கு பண இழப்பை லூஸ் பண்ணக்கூடிய பணம், அதாவது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ஷேக்கினஸை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்வது பெரிய அளவிற்கு உதவியாக இருக்கும். அடுத்தடுத்த பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா மிட் லைஃப்பில் 50க்கு தாண்டிய நண்பர்களாக வயதில் இருக்கிறவங்க விருச்சிகத்தில் இந்த பலன்கள் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது பணியில் நீங்கள் ரொம்ப ஒரு கவனமாக பணியை விட்டுவிடாமல் இருப்பது, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கோச்சாரத்தை மட்டும் நம்பி நீங்கள் அலட்சியமாக முடிவெடுக்க வேண்டாம். ஏனென்றால் அடுத்த பயிற்சி நான் சொல்லக்கூடிய 9ஆம் வீடு அடுத்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் அல்லது ஜூன் மாதம் வரும். 26 to 27க்கு பிறகு 10ஆம் வீட்டில் குரு கிரகம் அமர்வது கண்டிப்பாக பணியில் ஒரு பெரிய மாற்றத்தையும் குழப்பத்தையும் கொடுப்பார். இது 40க்கு கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக அவங்க உணரலாம். ஒரு புது வேலை அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், ஒரு நல்ல ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்சியை கொடுக்கும். 50க்கு மேற்பட்ட வயதில் இந்த புது ஜாபெல்லாம் பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லாத நிலையில் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விதமாக அமையலாம். இது ஒரு சைக்காலஜின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் 50க்கு மேலே யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்புவதில்லை. ஏதோ இருக்கிற வேலையில் நம்ம நல்லபடியாக சர்வீஸை முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது. யாராவது உங்களை ட்ரிகர் பண்ணினாங்க, வேலையில் ஏதாவது குழப்பம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேலையை விட்டுவிடாமல் இருப்பது, மேக்சிமம் அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளும் எல்லா அனுசரிப்பும் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். 2025 இருக்கக்கூடிய மீத நாட்கள் 26 முழுவதுமாக 27 முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகள் சனி கிரகம் 5ஆம் வீடாகிய இந்த குருவினுடைய வீட்டில் அமர்ந்து இந்த குருவிற்கு அல்டிமேட்டான ஒரு அக்கௌண்டபிலிட்டி சனியிடமே இருக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். இந்த சனி கிரகம் சொல்லக்கூடிய பலன்களை மட்டுமே இந்த குரு செய்வார். அதுவும் குரு செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக அவர் செய்து கொண்டே வருவார். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஜோதிடராக இருக்கக்கூடியவர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து கொண்டு இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பொருளாதாரத்திற்கு நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்றார் போலவும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் அவங்க வெளியூரோ வெளிநாடோ போகிறாங்க அப்படின்னா அனுப்பலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கொண்டு அனுப்புவது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அதிகமாக இந்த குரு உங்களுடைய புத்திரஸ்தானத்தை முதல் குழந்தையை குறிப்பதனால் இந்த 5 குடைய குரு கிரகம் இப்பொழுது மறைந்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே 2025 விருச்சிகத்தினுடைய முதல் குழந்தை விருச்சிக ராசி நண்பர்களை விட்டு பிரிந்து படிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா திருமணமாகியோ சென்று இருக்கலாம். இல்லை படிக்கக்கூடிய வயதில் ஒரு 15லிருந்து 20க்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் இந்த அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சிகள் சனியும் குருவும் 2 பேரும் ஒன்றுக்கொன்று இணைந்து செய்யக்கூடிய பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை ஒரு சரியான பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். உங்களோட குழந்தைகளுக்கான முடிவுகளையும் நீங்கள் சரியாக எடுக்க வேண்டும். சில குழந்தைகளுக்கு யூஜிலேயே வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாமா அப்படின்னு நம்ம ஜோதிடர்களிடம் கேட்குறவங்க நம்மளை பார்த்துருக்கிறோம். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு யூஜி படிப்பதற்கே அண்டர் கிராஜுவேஷன் படிப்பதற்கே வெளிநாட்டிற்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. சில கிரகங்களுடைய நிலை குழந்தைகளுக்கு சரியில்லாமல் இருக்கும் பொழுது, இந்த ராகு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா 7.5 இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும் பொழுது நான் சொல்வதுண்டு நண்பர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளை
யூஜி வந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டடியிலேயே குழந்தைகளை உங்களோட அருகிலேயே வைத்துக்கொண்டு அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுடைய மென்டல் மெச்சூரிட்டி பெட்டராக வந்துடும். அவங்களோட ஏஜும் இன்னும் கொஞ்சம் பெரிய வயதாக வருவதனால் அந்த டைமில் நீங்கள் வெளிநாடு அனுப்புவது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்வதை நிறைய ஜாதகங்களில் நான் பார்க்கிறேன். அந்த மாதிரியான காலகட்டத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் இப்பொழுது எக்ஸாக்டாக இருக்கிறார்கள். முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு விஷயங்கள், திருமண வாழ்க்கை கூட, உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை கூட இப்போ சரியான ஒரு முடிவை நீங்கள் ஓவராலாக கோச்சார நிலைகளையும் பார்த்து நீங்கள் எடுப்பது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். முக்கியமாக விருச்சிக ராசிக்கு நான் சொல்ல நினைப்பது, பணத்தை நீங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும். ஒரு வந்து கொண்டே இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் இந்த கிரக நிலைகள் எப்படி ட்ரிக்கியாக வேலை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிடத்தை எவ்ரிடே வாட்ச் பண்ணக்கூடிய ஜோதிடர்களுக்கு ரொம்ப எளிதாக புரியும். ஸோ கிரகங்கள் வந்து எப்படி ஒருத்தரை ஏற்றி விடுவது போல சறுக்கி விடுவதற்கும் ஒரு நொடி ஆகாது அப்படிங்கிறதை உணர்ந்த நிலையில் நிறைய ஜாதகங்களை பார்க்கிறோம் இல்லையா, அந்த அடிப்படையில் நான் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக விருச்சிகத்திற்கு சொல்ல நினைத்தேன். முக்கியமாக இதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 7.5 சனி வந்த காலகட்டத்திலே அப்பொழுதுதான் நான் ஜோதிடத்தில் ஒரு ஆய்வுகளை ரொம்ப சீரியஸாக கிரகங்களுடைய ஒரு சஞ்சாரத்தை வாட்ச் பண்ணி கொண்டிருந்த நிலை. மேலும் ஒரு அதிகமான பிரச்சனை என்னென்னா, விருச்சிகத்திற்கு 3ஆம் வீடாகி தைரியஸ்தானத்திலேயே ராசிநாதன் செவ்வாய் உச்சமடைகிறார். அது சனியின் வீடு. ஸோ இவங்களோட தைரியம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பதை நான் பார்க்கிறேன். மேலும் மகரம் கும்பம் 2 வீடுகளுமே சனியுடைய வீடுகளாக டிஃபால்ட்டாக அமைந்து விட்டது. ஸோ இது எல்லோருக்குமே ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக விருச்சிகத்திற்கு வீடு சம்பந்தமான ஒரு பெரிய குழப்பங்களும், குழந்தைகள் சம்பந்தமான ஒரு பெரிய குழப்பங்களும் கடந்த 5 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சிலருக்கு பூர்வீகம், சிலருக்கு காதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான அமைப்புகளில் அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் முடிந்த பிறகு சொல்லக்கூடிய பலன்களாக இருக்காமல் நடப்பதற்கு முன்னரே உங்களுக்கு ஒரு அலாமிங்கான ஒரு சரியான பயன்படுத்தலை கொடுக்கக்கூடிய பதிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சொன்னதன் பதிவாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னுடைய மற்றொரு பதிவில் ஒரு நண்பர் விருச்சிகத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதற்காகவும் இந்த பதிவை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேலோட்டமான ஒரு ஜோதிட விஷயங்களை பார்த்து பயந்து கொள்ளாமல் கண்டிப்பாக உங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்கு தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை காட்டி, உங்கள் தசாபுத்திகள் தான் மிகுந்த முக்கியமான நிலை, தசாபுத்தியோடு கோச்சாரத்தையும் இணைத்து அவங்க உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா வேண்டாமா, திருமணம் குழந்தைகளுக்கு செய்யலாமா வேண்டாமா, உங்களுடைய கரியரில் இப்போ சேஞ்சஸ் எடுத்துக்கலாமா வேண்டாமா, இப்போ எடுத்துக்கலன்னா அடுத்த 2-3 வருடங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமா, இப்படின்னு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை காட்டி முக்கியமான முடிவுகளை சரியாக நீங்கள் எடுக்க வேண்டும். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இது போல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.